அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 901. அதில் வந்து 901 அப்படிங்கும்போது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுத்த எண்களில் பார்த்திங்கன்னா 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நேற்று கெஸிங்கில் கொடுத்துருந்தோம். அது வந்து 90 அப்படிங்கிறது ஏபியில் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு கிடைச்சது. ஏபியில் 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 81 அப்படிங்கிற இடத்துல 01 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே 3A நம்மளுக்கு ஒரு வின்னிங்காக கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்குரிய கணிப்பில் நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலில் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தினசரி நம்ம சொன்னதில் நல்லா வரிசையாக சொல்லப்போனால் இந்த வாரத்தில் அப்படின்ட்டு ஒரு சில நாட்கள் உடல்நிலை சரியில்லைனாலும் நம்ம வீடியோ வந்து ஒரு சில நாட்கள் போடலானாலும் இன்னொரு சில நாட்களில் நம்ம போட்டு தான் இருக்கோம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்றைக்குரிய கணிப்பில் நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 0 4 7 7 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் 2 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதாவது காமனாக 2ங்கிறத நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி பாக்ஸில் பார்க்கணுமோ பார்த்துருவோம். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 2 5 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, பி போர்டில் 9க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேட்டர்னில் படி எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கிற எண்களை உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். கணிப்பில் இருக்கிற எண்கள்லாம் ஓகே. இங்கே 4, இங்கே 7, இங்கே 7, இங்கே 2. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் இப்படி வரிசையாக இருக்கு இல்லையா? அதாவது ஸோ நேராக இந்த இடத்துல அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கண்டினியூவாக அதுலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதில் வந்து சி போர்டில் வந்து 2 அப்படிங்கிறது காமிக்கிது. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோன்னா, நம்மளுக்கு இதில் வந்து 9 இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துல அந்த பேட்டர்னில் இல்லை, சொல்லப்போனால் இங்கே. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து 1 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. சரி, ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 1 இருக்குது. அப்போ இங்கே 6 7 667 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6 1 2 இதுதான் பாக்ஸ். ஒரே ஒரு எண்ணு 6 1 2 612 அப்படிங்கிறத தான் நம்ம பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 6க்கு வந்து பவர் என்ன தெரியுங்களா? இந்த 6க்கு வந்து பவர் வந்து 3, இந்த 1க்கு வந்து பவர் வந்து 4, இந்த 2க்கு பவர் 5. ஸோ 3 4 5 அப்படிங்கிறதும் பாக்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன்லேருந்து நம்ம ஒரு எண்ணை எடுக்கிறோம். இந்த பேட்டர்ன்லேருந்து நம்ம காமனாகவே இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு எண்ணு இப்படி எடுக்கிறோம். இந்த ஒரு எண்ணுக்கு பவர் நம்பர்னால் 6க்கு வந்து 3, 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரில் நம்ம கணிப்பு பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து 612 3 4 5 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் காமனாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு கணிப்புகளில் வருது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 3, அதாவது நம்ம காமனாகவே 6 பவர் 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்புகளில் கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வந்து ஏபி ஏசி பிசி. ஸோ இது நம்ம எடுத்து என்ன காமனாக நம்ம பார்க்கும்போது 61 கிடைக்கிது, வர 16 12 21 34, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 43 45 54. ஓகேவா? இந்த 12 ஒரு வேலை இல்லைன்னா 13 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததில் மொத்தம் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுல 5 4 9 செட்டு நம்மளுக்கு இருந்தது கிடைக்கிது. 61 16 12 21 34 43 45 54 13. ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு கணிப்புகள் வருது. சரியா? சரி, ஓகே. இப்போ 901ன்னு சொல்லிட்டு காமனாக நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம ஆல் போர்டும் சொல்லிட்டோம், ஏ போர்டும் சொல்லிட்டோம், பாக்ஸ் வைஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஏபிஎஸ்சிபிசியும் இதிலேருந்து எடுத்த எண்கள் எப்படி நம்மளுக்கு வந்து மாறி மாறி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இருக்குது, எப்படி நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதில் ஷார்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பி இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பவரில் ஒரு எண்ணு நம்மளுக்கு கணிப்புலேருந்து வந்து பவரில் வருது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சார்ட்லேயே 901 அப்படிங்கிறது ஒரு இடத்துல 901ன்னு காமனாகவே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங்கில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 901 அப்படிங்கிற எண்ணுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2523. ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 612 தான். ஆக்சுவலாக 612 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஒரே ஒரு எண்ணு காமனாக 612 அப்படிங்கிறது தான் எடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு மேலே எடுக்கலை. ஆனால் அதுக்கு பவர் தான் 345 அப்படிங்கிற ஒன்று சப்போர்ட்டாக எடுக்கிறதமே தவிர. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 623. அதாவது நான் எடுத்த எண் வந்து 612, இங்கே இருக்கிறது 623. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 6க்கு 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு போர்டில் கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ 6க்கு 6 அப்படிங்கிறது கணக்கு நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 2, 2க்கு வந்து 3. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எடுத்ததில் பார்த்திங்கன்னா 612, 623 அப்படிங்கிறது நம்மளுக்கு காமனாக கிடைக்கிது. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ இதில் 623 அப்படிங்கிறது நம்மளுக்கு காமனாகவே இதுலேருந்து கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 725. ஸோ 725 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமனாக கிடைக்கிது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் நம்பராக தான் இந்த 612 நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அந்த 612 அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் 2 நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகும் என்றைக்குமே. அப்படிங்கும்போது 623, 725 அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்மளுக்கு இந்த கணக்கில் மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வருது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி உரிய கணிப்புகளில் நம்ம சொல்ல வேண்டிய தகவல்கள். மற்றபடி எல்லா இடத்துலையுமே இந்த 901க்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90 அப்படிங்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90க்கு இங்கே 66 இருக்குது, நாங்கள் 90க்கு 73 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி எந்த பக்கம் மாறினாலும் அதில் 6 அப்படிங்கிறது காமனாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆல் போர்டு 6 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வேறு எதுவும் இன்றைய தகவல்களில் ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கெஸ்ஸிங் தெளிவாக இருக்குது. இவ்வளோ தான் விஷயங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 மணி போஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது சி போர்டில் அதில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆனிச்சு. இருந்தாலும் தொடர் முயற்சி இதை வச்சு கம்பைன் பண்ணி இன்றைக்கி 3Dயில் ஒரு விஷயங்களை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பான கலை வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.